ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருடைய கிருபையினால 6 மாதங்களாக தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இந்த 7வது மாதத்திலே அவருடைய சமூகத்தில் வரும்படியாக நம் அனைவருக்கும் தேவன் கிருபை பாராட்டின தயவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, God is great PVR மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக தேவன் இந்த நாளிலே கூட இந்த வாக்குதத்த ஆராதனையை தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இம்மட்டமாய் தேவன் நம்மளை வழிநடத்தின தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிரசன்னத்தினால், அவர் கிருபையினால ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இந்த 7வது மாதத்திற்கும் தேவன் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். ஹல்லேலூயா. நேசிக்கிறீங்கள் பரலோகத்தின் பிதாவே, அப்பா, நம்முடைய கிருபையினால் ஆண்டவரே இந்த 6 மாதங்களாக ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தின தேவன் இந்த 7வது மாதம், இந்த ஜூலை மாதத்தில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ராஜா, உம்முடைய வாக்குதத்த வசனங்கள் மூலமாக தேவனே நீர் எங்களோட பேசுங்க ராஜா. நீ நடத்தின விதங்கள் விசேஷமாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை தாங்கி நடத்தின ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டவரை வழி நடத்தின கிருபைக்காக நன்றி. படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை வேலைகளுக்கு போகும்போது வரும்பொழுதும் அப்பா, வீட்டில் இருக்கிற பெரியோர்களையும் தேவனுடைய ஊழியர்களையும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தின தேவன் 7வது மாதத்தில் தேவனே இந்த ஜூலை மாதத்தில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் எங்களை ஆண்டவர் இந்த புதிய மாதத்திற்குள்ள வழி நடத்தின தயவுக்காக உமக்கு கொடான கூறி நன்றி ராஜா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி. நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நம்ம உற்சாகமாய் கூட ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த வாக்குதத்த ஆராதனைக்குள்ளே நம்ம போக இருக்கிறோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உமாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறார், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பெரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் ஏதாவது காரியங்களை குறித்து கவலையோட கண்ணீரோட என்னால் முடியவில்லையே, செய்ய முடியவில்லையே என்று நினைத்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரத்தில் உங்களை இந்த ஆன்லைன் மூலமாக சொல்கிறார், தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசத்தோட நீங்க செபிங்க, ஆண்டவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாம். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே. பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கிறீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கிறீரே. சாத்தானை ஒடுக்கிறீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கிறீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை
கண்டு பின்னோக்கி சென்றதையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றும் தருவீரையா மறுபடி வருவீரையா உருமாற்றும் தருவீரையா சொல்லமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா உம் பெயரால் கைகள் நீட்டினார் நோய்கள் மறையுதையா உம் பெயரால் கைகள் நீட்டினார் நோய்கள் மறையுதையா சொல்லாமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை சொல்லாமா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ஆமாம் பெரிய ஆண்டவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் சொல்லும் பொழுது அவர் கைகள் நீட்டும் பொழுது பேய்கள் ஓடுகிறது நோய்கள் தீருகிறது அற்புதங்கள் நடக்கிறது பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே கூட எல்லாரும் எழுந்திருந்து கொள்ளலாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வலிக்கிறோம் ராட்சா அப்பா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பொழியுங்க ராட்சா உம்முடைய வல்லமையை பொழிந்திடுங்க ராட்சா ஹல்லேலூயா thank you Jesus அப்பா உம்முடைய கிருபையினால பொழிந்திடுங்க ராட்சா ஹல்லேலூயா 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 பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவி வல்லமை அக்கினி வல்லமை வல்லமை காரும் தேவா இங்கே தேவை காரும் தேவா இங்கே தேவை தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேனே உப்பர்வாளிகள் அவர் தீர்க்க தரிசனம் சொல்வாரே உப்பர்வாளிகள் அவர்
திக்க தரிசனம் சொல்வாரே. சொல்லாமா? பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தின் நாளில் போலே பெரிதாய் முகத்தோடே, பெந்தெகோஸ்தின் நாளில் போலே பெரிதான முகத்தோடே, வல்லமையாய் வரங்களினால் இறப்பு, வல்லமையாய் வரங்களினால் இறப்பு. சொல்லாமா? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. முப்பர் வாலிபர் யாவரும் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் சொல்வார்களே ஆண்டவரே சொன்னது போல, எரேமியாவில் நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே. அப்பா, மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர்கள் போல ஆண்டவரே. நிவாரம் ராஜா, எங்களை நடத்தின தேவனே ஸ்துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ சந்தர ரிக்கர வர 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 விரிவீரோ. ஓ சந்தர ரிக்கர வர 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 வர. ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஏசையா சோதிரம் ஏசையா உம்மால் கூடும் எல்லா கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஏசையா. ஆமாம் பிரியமானவன், எத்தனை நாட்களோ நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய விண்ணப்பத்திற்கு விடை கொடுக்கவில்லை ஆண்டவரே. எத்தனை நாள்கள் வியாதியின் படுக்கையிலே இருக்கிறேன், எனக்கு சுகம் கிடைக்கவில்லையே. எத்தனை நாட்கள் வேலைக்காக நான் பிரயாசப்பட்டு எழுதி போயிட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வாட்டி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. என் பிள்ளைகளுக்கு நன்றாக ஒரு படிப்பை என்னால் கொடுக்க முடியவில்லை. என் குடும்பம் இந்த ஏழ்மையில் இருந்து மீண்டு வர முடியவில்லையே. ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் தேவன் சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளிலே கூட நம்மளுக்கு வாக்குத்தத்த வசனமாக கொடுத்தது போல எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, பிரியமானவர்களே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதத்தில் பிரியமானவர்களே, இந்த 7வது மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த 6 மாதங்களாக எத்தனையோ வருடங்களாக இருக்கலாம். இந்த வருடங்கள் ஆண்டவருக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார். 6 மாதங்கள் கடந்து விட்டது. ஆண்டவரே, எனக்கு ஒன்னும் அற்புதம் செய்யவில்லையே. நீ வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீரே. இன்று உன் விண்ணப்பத்தை கேட்கிறார். பிரியமானவர் சகோதர சகோதரிகளே, இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை உன் விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்கிறார். சகோதரியே, உன் விண்ணப்பத்தை கேட்கிறார். சகோதரனே, உன் விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். அதைதான் எரேமியா 32:27வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இந்த மாதத்திலே கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. உலகத்திலே மாம்சமான யாவருக்கும், உயிர் உள்ள யாவருக்கும், இன்னும் உனக்கு தான், எனக்கு தான், இந்த பதத்தாரதுக்கு தான், இந்த இவருக்கு தான் இல்லை, மாம்சமான சொல்லுகிறார் பாருங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்றுண்டு. ஆமா பிரியமானவர், ஆண்டவனால் அதிசயமான செய்யக்கூடாத காரியம் ஏதாவது உண்டா? ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து சொல்கிறார். இந்த மாதத்திற்குள்ள நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்கிறார். மாம்சமான யாவருக்கும் என்னவா இருக்கிறார் அவர்? தேவனாகிய கர்த்தர். ஆமா பிரியமானவர், உனக்கு எனக்கு, நான் பாவி, எனக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பாரா? பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். பிரியமானவர், உன்னை என்னை நேசிக்க யாரும் இல்லையே, என்னை போஷிக்க யாரும் இல்லையே, இந்த வியாதி படுக்கையில என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயங்கள் காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரால் அதிசய செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பூலோகத்தின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் பொழுது வியாதி படுக்கையில் இருந்தவர்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்து கொண்டார்.
கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்களை திறக்கும்படியாக தேவன் அற்புதத்தை செய்தார். எத்தனையோ காரியங்கள், நோயினால பிசாசின் பிடிகளில் இருந்தவர்களை தேவன் தொட்டு அற்புத அடையாளங்களை செய்கிறார். அவர் இன்றும் என்றும் இப்பொழுதும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த 7வது மாதத்திலே, இந்த ஜூலை மாதத்திலே, சகோதர சகோதரிகளே, உன்னை பார்த்து ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்றோ. எத்தனை நாட்கள் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். 20 வருடங்கள் ஆகலாம், 15 வருடங்கள், 10 வருடங்கள், 5 வருடம், 1 வருடங்கள், 6 மாதமாக இருக்கலாம். இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. அவர் கரங்களிலே ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, அவர் கரங்களிலே ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் பாவி ஆகியிருந்தாலும் உண்மையை நம்பியிருக்கிற ராஜா, நான் வியாதி படுக்கையில கொஞ்ச நேரம் எவ்வளவு நாட்களாய் படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி படுக்கையில் இருந்து என்னை ஆண்டவரை மீட்சிடுங்க. என் குடும்பம் ஆண்டவரை வறுமையிலே வாடி தவித்துக் கொண்டிருக்கிறது. வேலையில்லாத திண்டாட்டத்தினால் ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிறோம். படித்து நல்ல வேலைகள் இல்லாமல் ஆண்டவர் இருக்கிறோம். என் பிள்ளைகளை எப்படி படித்து மேல வருவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் கணவருக்கு வேலை இல்லை, என் கணவர் வியாதி படுக்கையில் இருக்கிறார், என் மனைவி வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க என்று இந்த நேரத்தில் இந்த ஆன்லைன் மூலமாக சொல்லுகிறேன். மாம்சமான யாவருக்கும், மாம்சமான உயிர் உள்ள யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயம் உண்டோ என்று எரேமியா புத்தகத்தில் சொன்னது போல, தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டது போல, இன்று தேவன் உங்க இல்லத்திலே, உங்க இருதயத்திலே, உங்களை மாம்சமா சுவாசம் உள்ள யாவரும் ஆண்டவரை என்ன பண்ணுங்க, துதிக்கிறோம். அதே போல நம்மள சுவாசம் உள்ள யாவருக்கும் அவர் அதிசயங்களை செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு. என் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாளிலே அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே உங்க பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே கணவருக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலே உங்க மனைவிக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். வேலை இல்லாதவர்களுக்கு தேவன் அற்புதத்தை அதிசயத்தை செய்வார். திருமணம் ஆக முடியாமல் ரொம்ப நாளாக இருந்தார், இந்த நேரத்தில் தேவன் அவளுக்கு திருமண காரியங்களை சீக்கிரத்திலே செய்து அது பலன்களை சீக்கிரத்திலே தேவன் மேல நம்பிக்கையாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. எல்லாம் அவரால் முடியும். கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாமே வரும். எனக்கும் வருது, எல்லாருக்கும் வருது. ஆனா அதிலிருந்து தேவன் நம்ம தினம் நம்மளை ஜீவித்து நமக்கு நன்மை செய்கிறவராக, நமக்கு உதவி செய்கிறவராக, நம்மை தேற்றுகிறவராக, தகப்பனாக, ஒரு தாயாக தினதோறும் நம்மளை திக்கற்ற பிள்ளைகளுக்காக எல்லாருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். சுவாசம் யாவருக்கும், மாம்சமான யாவருக்கும், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத விஷயம் ஒன்றுமில்லை. இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து செவியுங்க. தேவன் உங்கள் இல்லத்திலே உங்களுக்கும் எல்லாருக்கும் அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்ம அதிசய காரியங்கள் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் மேல தினந்தோறும் செவிங்க, அவங்களோட அன்பா இருங்க. ஆண்டவருக்குள்ள அன்பாக தினமும் வேத படிக்கிறவங்களுக்காக டெய்லி பைபிள் படிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அவரை ருசித்து பாருங்க, அவரை தினம் தேடுங்க. ஆண்டவர் உங்களை அருகில வருவார். அவரை விட்டு விலகி போனால் அவர் உங்களை விட்டு விலகி போவார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் மேல பிரியப்படுகிறீர்களோ, ஆண்டவர் எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுகிறீர்களோ, அவர் உங்ககிட்ட வருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தில கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து தினந்தோறும் ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயமாக கூட எல்லாரும் நாளிலே பார்க்க எல்லாரும் கூட இருதயத்திலே கை வைத்து, ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்திலே தேவனே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக ஜெபிக்கிறோம். எரேமியா 32:27 சொன்னது போல, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்று காரியம் உண்டோ, ஒன்றுண்டோ.
ஆமா பிரியமான ஆண்டவரால் எல்லா கூட்டம் ஒரு வாழ்க்கை மாற்ற எல்லாரும் கருவித்து வைத்து எல்லாரும் ஜெபிக்கிறோமா. அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த 6 மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து அப்பா நம்முடைய வசனத்தை போல ஆண்டவரே அப்பா இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு என்று சொன்னது போல இந்த நாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் அப்பா சகோதர சகோதரிகள் அனைவரும் மேலே ஆண்டவரே நீர் அதிசயத்தை செய்யுங்க. இந்த மாதத்தில் அதிசய காண பண்ண செய்ய தேவனா இருக்கிறது. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் பாடியது போல் ஆண்டவர் கூடுமே எல்லாம் உம்மால கூடும் என்று நாங்கள் பாடினது போல் ஆண்டவரை ஆராதித்தது போல ஆண்டவர் இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரை வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை கட்டளையிடுகிறார்கள் ராட்சா ஆண்டவரை. ரொம்ப நாளா எது கரப்பா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அப்பா சகோதர சகோதரர் சீக்கிரத்தில் திருமண காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பீராக. அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க. வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களை எழுப்பி அப்பா அதிசயத்தை காண பண்ணுங்க ராட்சா. குடும்ப பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் வியாதியில இருக்கிற அனைவரையும் நீர் ஆண்டவரே நீ துடுவீராக. நாட்கள் இந்த மாதத்திற்குள் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்ய மாட்டவர். எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனே நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பலப்படுத்துங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க ராஜா. இந்த மாதத்திற்குள்ள இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் நீ அற்புத அடையாளங்களை செய்யுங்க. உண்மை வசனத்தை நம்புகிறவர்களாக உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதிடையவர் பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. அவளுக்கு நீ அதிசயங்களை செய்கிற தேவனாக நீ சொல்ல ஆகும். நீ கட்டளைக்கும் நிற்கும் எல்லாவற்றையும் இந்த ஆராதனையும் இந்த வாக்குதத்த ஆராதனையும் இந்த வசனத்தையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எல்லா இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். எல்லா ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலே 7வது மாதத்திலே உங்களை அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின் மூலமாக எரேமியா 32:7 சொன்னது போலதான் இந்த மாதத்தில் தேவன் உங்கள் அனைவருக்கும் அதிசய செய்யாத காரியமாக இருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஜெபிக்கிறோம். உங்கள் எந்த ஜெப தேவைகள் இருந்தாலும் இதில் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்கிறோம். God bless you. தேவன் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.